இந்த வீடியோவில் ஹடமாட் கேட் பற்றி பார்ப்போம். ஸோ ஹடமாட் கேட்டுங்கிறது ஒரு குவாண்டம் கேட்ஸ், ஓகேவா? ஸோ குவாண்டம் கேட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டேட் மேலே ஆப்ரேட் பண்ணி அதை வேறு ஒரு ஸ்டேட் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் ஹடமாட் கேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹடமாட் கேட் வேறு ஸ்டேட்டில் ஆப்ரேட் ஆகும்போது அதோட ஸ்டேட் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஹடமாட் கேட்டை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, h is equal to 1/√2, ஓகேவா, இன்ட்டு பேசிக்கலாக இன்ட்டு 1 1 1 1 மைனஸ் 1 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஹடமாட் கேட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஐ யூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் 0 கெட் 0 அப்படிங்கிற ஸ்டேட்டு. ஸோ இதோட ரெப்ரசன்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1 0 அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி கெட் 1 அப்படிங்கிறத நான் வந்து 1 0 1 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுவேன். சை அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு. ஸோ இங்கே ரெண்டுமே கான்ஸ்டன்ட், ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். இது 3 ஸ்டேட் இருக்குது எங்கிட்ட, கேட் 0 கேட் 1 அண்ட் கேட் சை, ஓகேவா? இந்த 3 ஸ்டேட் மேலே இந்த ஹடமாட் கேட் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹடமாட் கேட் எடுத்துகிட்டு கேட் 1 மேலே போடுவோம், ரைட்? கேட் 1 0 மேலே போடுவோம். அது மேலே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஹடமாட் கேட் எடுக்கிறோம். ஸோ அதை வந்து கேட் 0 மேலே ஆப்ரேட் பண்ணுறோம். ஹடமாட் கேட் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1/√2 டைம்ஸ் 1 1 1 மைனஸ் 1ன்னு எழுதுவோம். கேட் 0 வந்து எப்படி எழுதுவோம், 1 அண்ட் 0 அப்படின்னு எழுதுவோம் கேட் 0. ஸோ இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஹடமாட் கேட்டில்? ஸோ பேசிக்காக 1/√2, ரைட்? 1/√2ன்னு இருக்கும். அப்போ இதை எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த 1 அப்புறம் இதை எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 0ன்னு வரும். அதே மாதிரி இதை எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 0 அப்படின்னு வரும். ஸோ ரிசல்டன்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1/√2, ரைட்? √2 இன்ட்டு 1 1 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்குது, இது நம்ம ஸ்டேட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மேட்ரிக்ஸ் அடிஷனை யூஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன், ஓகேவா? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன்னா 1 0 ப்ளஸ், ரைட்? 1 0 ப்ளஸ் 0 1 அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் நான் மாற்றி எழுதிக்கினேன் இப்போது, ரைட்? இப்படி மாற்றி எழுதும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட் இது மேலே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும், ஸ்டேட்டோட வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 1 0 0 1 அப்படிங்கிறது எனக்கு 2 மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. நம்மளுக்கு தெரியும் 1 0 அப்படிங்கிறது வந்து கெட், ரைட்? 1 0 அப்படிங்கிறது கெட், பேசிக்காக கெட், பேசிக்கலி கெட் என்னது, ஸோ கெட்டு 0ன்னு எழுதலாம். 1 0ங்கிறது ப்ளஸ் இதை வந்து 0 1ங்கிற மேட்ரிக்ஸை வந்து கெட் 1 அப்படின்னு எழுதலாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து இப்போது நம்ம ஹடமாட் கேட்டை வந்து 0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஸ்டேட் ஃபங்க்ஷன். அது இதை சிம்பிளாக இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணணுன்னா h ஆஃப் 0, h கெட் 0 இஸ் ஈக்குவல் டு h கெட் 0 இஸ் ஈக்குவல் டு கெட் 0 ப்ளஸ் கெட் 1, ரைட்? டிவைடட் பை √2. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற கன்வெர்ட் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன். ஆஃப்டர் ஒரு ஹடமாட் கேட் எடுத்துக்கோங்க, அந்த கேட்டை வந்து 0 கெட் 0 அப்படிங்கிற ஸ்டேட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது கெட் 0 ப்ளஸ் கெட் 1 டிவைட் பை √2 அப்படிங்கிற ஃபங்க்ஷனாக அதை ஸ்டேட்டாக மாறுது, ரைட்? ஸோ இதுதான் வந்து ஹடமாட் கேட்டோட ரோல் ஆப்ரேஷன் ஆன் கெட் 0 அப்படிங்கிற ஸ்டேட்.